The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. திருச்சி எஸ்பி வருண்குமாரின் உயிருக்கு அச்சுறுத்தல் தரும் விதத்தில் எக்ஸ் தளத்தில் மிரட்டல் விடுத்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். எஸ்பி வருண்குமார் கொடுத்த புகாரின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடங்கி பல நிர்வாகிகள் எஸ்பி வருண்குமாரை விமர்சித்து வந்த நிலையில் தற்போது மிரட்டல் துணியில் கருத்தை பதிவிட்டு கைதாகியுள்ளார் கண்ணன். என்ன நடந்தது? விரிவாக பார்ப்போம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பேசியதாக திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் கடந்த ஜூலை 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டார் சாட்டை துரைமுருகன். அதற்கு எஸ்பி வருண்குமார் தான் காரணம் என அவர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். சாட்டை துரைமுருகனை சென்னைக்கு வர சொல்லி குண்டாஸ் போட்டது வருண்தான். தற்போது துரைமுருகனை கைது செய்து திருச்சிக்கு கொண்டு வருவதும் வருண்தான். இதையெல்லாம் மறந்து விடுவோமா? எங்கள் மீது பிறப்பு வெறுப்பு உள்ளது, அதாவது சாதி ரீதியான வெறுப்பு இருக்கிறது என பத்திரிகையாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டினார் சீமான். அதோடு திமுக தலைமைக்கு நெருக்கமானவர் என்றும் பதில் அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து எஸ்பி வருண்குமார், சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என பாரதியாரின் பாட்டை தன் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருந்தார். அது அப்போது சீமானுக்கு பதில் சொல்லும் விதமாகவே பார்க்கப்பட்டது. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் குறித்து சீமான் பேசியதாக சில ஆடியோக்களும் வெளியாகின. அதற்கு காவல்துறையை, குறிப்பாக எஸ்பி வருண் தான் காரணம் என குற்றம் சாட்டினார் நாம் தமிழர் கட்சியினர். தொடர்ந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த கூட்டத்திலும் சீமான் காவல்துறையினர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அந்த வீடியோவை பகிர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார் வருண்குமார். இந்த நிலையில் இன்று கண்ணன் என்பவர் எஸ்பி வருண்குமாரை மிரட்டல் விடும் தொனியில் கருத்து பதிவிட்டதாக கைது செய்யப்பட்டுள்ளார். தம்பி கரிகாலன் என்கிற பெயரில் எக்ஸ் தளத்தில் இயங்கி வரும் அவர் வருண்குமார் எஸ்பியை டாக் செய்து, சாரே, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்னரே தயவு செய்து இறந்து விடுங்கள், எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம், நீங்கள் தவறினால் அதன் பலனை சந்ததிகள் சந்திக்கும், உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் என எச்சரிக்கும் விதத்தில் வருண்குமாரின் பதிவில் ரிப்ளை செய்துள்ளார். இதுகுறித்து வருண்குமார் அளித்த புகாரில் இன்று கண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட கண்ணன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பல வீடியோக்களை பகிர்ந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகியிடம் பேசினோம். நாம் தமிழர் கட்சி அந்த நிர்வாகிகளை கைது பண்றது அதிகாரத்தினரோட உச்சம். ஏன்னா இங்க திமுகவை சேர்ந்த திமுகவை ஆதரிக்கக்கூடிய இணைய கூலிப்பட நாம் தமிழர் கட்சியும் நான் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை எவ்வளவு உரிமையில் தாக்கி பேசுறாங்க, எவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிக்கிறாங்கிறத நாம் பாக்குறோம். அது குறித்து நம்ம குடும்ப ரீதியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தா இதே காவல்துறை எந்த வழக்கம் எடுக்க மாட்டேங்குது. அதே சமயத்துல நாங்க எதிர்மனையா விமர்சிச்சா கூட உடனடியா கைது பண்ணி செயல்படுத்துவாங்கன்னா இது அதிகார திமிர் அதான் சொல்லுவோம். இன்னைக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய மமதியில என்ன ஆனாலும் ஆட்டம் போடலாம். ஆனா இதற்கான எதிர்விளைவுகளை வரும் காலத்துல தேர்தல் காலத்துல திமுக கட்டாயம் எதிர்கொள்ள நேரிடும். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.